ஹாய், இந்த இயர் 2025ல நான் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் இருக்கும், நிறைய விதமான மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த இயர் 2025 இட்ஸ் வெரி ஃபேவரபிள் ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட நம்மளுக்கு நிறைய ஏஐ பவர் டெக்னாலஜிஸ் இருக்கு டு சப்போர்ட் ஆர் க்ரோத் அண்ட் ஸ்டார்ட் ஆர் பிஸ்னஸ். லாஜிஸ்டிக்ஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கு இப்போ. ஸோ சேம் டே டெலிவரி, 1 டே டெலிவரி, 2 டே டெலிவரிங்கிறது ரொம்பவே காமனாக போயிடுச்சு. அடுத்தது ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் த ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ஏஆர் அண்ட் 3D ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸுமே தே ரெடி டு மூவ் ஆன்லைன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸாக இருக்கு. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஃபேவரபிளா இருக்கு, ஒரு என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் சச் ஆஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, பெட் கேர் இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் ஹோம் டெக் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கு. ஸோ இதில் நம்மளோட ஏதோ ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். பட் இது மட்டும் போதுமா, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தால் போதுமா, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னா பத்தாது. கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த RRR சொல்யூஷன்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், which is having the right product, having the right positioning, reaching the right target audience. இதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால இ-காமர்ஸில் இந்த இயர் 2025ல சக்ஸஸ் பண்ண முடியும்.